அல்லேலூயா. சுதேசி ஊழியர்கள் எழுமணும்னு ரொம்ப அறைகோல் விடுத்த காலத்தில் ஜோம் பண்ணிக்கிற நாளாக ராத்திரி பகலாம் அப்போல்லாம் ஜோம் பண்ணுவோம். முழு இரவு ஜபங்கள், உபவாச ஜபங்கள். ஆண்டவரே வட இந்தியாவில் சுதேசி ஊழியர்கள் எழுப்புங்கன்னா நேட்டிவ் மினிஸ்டர்ஸ், அதாவது நம்ம இங்கேருந்து போய் அங்கே ஊழியம் செய்யறதில்ல, அங்கே இருக்கிறவர்களே ஊழியர்களாக எழுப்பணும். அப்போ தான் தேசத்துக்கு மாற்றம் அப்படின்றது ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு. அந்த பாரத்தோடு தான் நம்முடைய மிஷனரி தலைவர்கள் மிஷன்களை ஸ்தாபித்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சினாரிய சீனே மாறி போச்சு. ஆமென். இன்னைக்கு சென்ட்ரல் ஸ்டேஷனில் போனாலும், கோயம்புத்தூர் ஸ்டேஷனில் போனாலும், திருப்பூருக்கு போனாலும், திண்டுக்கல் போனாலும், திருச்சி போனாலும், மதுரை போனாலும், எந்த ஸ்டேஷனில் போய் நீங்கள் இறங்கினாலும் நம்ம தமிழ்காரங்க கூட்டத்தை விட எங்கே பார்த்தாலும் இந்திக்காரர்கள் கூட்டம் தான் அதிகமாக இருக்குது. ஒரு காலத்தில் கர்த்தர் மிஷனரிகளை இங்கேருந்து அனுப்பினார். இப்பொழுது ஆண்டவர் அறுவடை செய்வதற்கு ஆத்துமாக்களை அங்கிருந்து இங்கே அனுப்புகிறார். அதில் சென்னையில் நாமளும் ஹிந்தி சர்வீஸ்லாம் நிறையா ஆரம்பிச்சிடணும். பாஸ்டர் ஹிந்தி சர்வீஸ் நிறையா ஆரம்பிங்க. நான் ஒரு தீர்க்க தரிசன ஊழியத்திலேருந்து வருகிறேன். இந்த சபைக்குள்ளே உட்கார்ந்த உடனே நான் உணர்ந்தேன், இது ஒரு விசாலமான பாதைக்கான முதல் தலம். அது நீங்கள் இரண்டாவது தளத்தில் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் இது இரண்டாவது தலம் அல்ல, கர்த்தர் உங்களுக்கு வைத்துக்கிற பல தலங்களின் அஸ்திவார தலம் இந்த தலம். நீங்கள் விசாலமாகுவீர்கள். உங்கள் தரிசனமோ மிக பெரியது. உங்கள் தரிசனத்துக்கு ஒத்த ஜனங்களை கர்த்தர் கொண்டு வருவார். உங்கள் தரிசனத்துக்கு ஒத்த வாசல்களை கர்த்தர் திறப்பார். நீங்கள் ஒரு விதைக்கிறவர் பாஸ்டர். யூ ஆர் அ சோயர். யூ ஸ்ட்ராங்லி பிலீவ் இன் த ஸ்பிரிச்சுவல் சோயிங். யூ ஸ்ட்ராங்லி பிலீவ் த ஸ்பிரிச்சுவல் realm is working behind you unceasingly. The Lord is, I saw the vision, the Lord is putting a seal over everything that you have sown. It's going to be multiplied. The Lord is telling you, don't be limited and don't be weary. The things that I have planned for you, I have already spoken to you, shown you, is so great. It's growing, it's growing, it's growing. This is the place where things will grow. Even the rod of Aaron was growing, budding. Not only simply budding, it was budded with the fruits, with the flowers. I see the many facet of miracle manifestation will happen through your prophetic utterances, through your word. The spoken word will be established in the heavenly sphere to function in the life of the people, to make the things automatically happening. Amen. It's not, I don't mean that you intervene in everything, but sorry, hallelujah. Thank you Anna. இது ஒரு பெரிய ப்ராப்ளம் நமக்கு. நன்றி. இது நீங்களா போய் ஒன்று செடியை எடுத்து நட்டு கலையை பிடுங்கி செய்கிறது இல்லைங்க பாஸ்டர். நீங்கள் விதைச்ச அநேக வார்த்தைகள் இங்கே ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிற வார்த்தைகள் தானாக இயங்குவதை பார்க்க போகிறீர்கள். எப்படி கன்னி வெடியை புதைச்சி வச்சிருவாங்க, எப்போ எனிமி வரானோ அப்போ கன்னி வெடி வேலையை காமிக்கும். அந்த மாதிரி நீங்கள் விதைத்த வசனங்கள், வார்த்தைகள், வெளிப்பாடுகள் எல்லாம் புதைக்கப்பட்டிருக்கிறது. பெரிய எக்ஸ்ப்ளோஷன்ஸை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். ஏற்கனவே பார்க்கிறீர்கள். பட் வாட் ஐ am seeing and saying is something different that will never be comparable for what you are seeing now. பெரிய விதத்துக்குள்ள கர்த்தர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. இது கீபோர்டு ஆராய்ச்சி கொஞ்சம் கீபோர்டு ஒரே ஒரு 5 நிமிஷம் ஒரே ஒரு ஆராதிச்சுட்டு அப்படியே நான் அந்த வசனத்துக்குள்ள போகிறேன். 9:50 முடிச்சிடலாம். ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் எல்லாரையும் முடிக்க முடியுமா? சாரி டு ட்ரபிள் யூ. யாந்தானா மாமா பராதானா மஷ்யாந்தரா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. உல்மனா மராதானா மஷ்யாந்தரா பபா நம 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 நம. யாந்தரா பபா டராதானா மம நம. Yantala hadini bimini bini yakura baba balada. Ola baba tiri namama shantala namasi. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. அழகான கண்கள் என்னை கண்டதாலே
முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் தேடி வந்த நல்ல நேசரே. யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான். ஆண்டவருடைய அழகான கண்கள் இந்த காலையில நம்மை காண்கிறது. தெரிஞ்சுக்கங்க, நீங்க எவ்வளவு அழகுன்னு அந்த கண்ணு பார்க்கறது இல்லை. நீங்க எவ்வளவு அழுக்குன்னு அந்த கண்ணு பார்க்கறது இல்லை. ஆனா அந்த கண்ணு அழகானது. ஆமென். அவர் கண்ணு அழகானது. அவர் கண்ணு அழகானது. அந்த அழகான கண்கள் உங்களை பார்க்கிற பொழுது உங்கள் அழுக்கை பார்க்கவில்லை, உங்களுடைய தகுதியின்மையை பார்க்கவில்லை, உங்கள் இயலாமையை பார்க்கவில்லை, உங்களால் எது முடியும் முடியாது என்பதை பார்க்கவில்லை. உங்களையும் அது அழகாய் பார்க்கிறது. உங்களை அருவருப்பா பார்த்த கண்கள், உங்களை அவமரியாதையாய் பார்த்த கண்கள், உங்களை துச்சமாய் என்ன கண்களை குறித்து இனி நீங்கள் கவலைப்படாதீர்கள். உங்களை பெருமையோடு பார்க்கிற ஒரு கண்கள் இருக்கிறது. அது உங்கள் நேசர் இயேசுவின் கண்கள். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. செருபாபேலின் கைகளில் தூக்கு நூலை அவருடைய கண்கள் பெருமையோடு பார்த்தது, பிரமிப்போட பார்த்தது, எதிர்பார்ப்போட பார்த்தது. நீ செய்ய தொடங்குகிறதை நீ செய்வாயா? இது எப்படி இவங்க செய்து முடிப்பாங்கன்னு பார்ப்போம். நரி ஏறினா இடிந்து விழுந்துருன்னு சொன்ன சன்பலா துபியா மாதிரி பார்க்காது. உன் கைகளே அஸ்திபாரம் போட்டது, உன் கைகளே அதை கட்டி முடிக்கும் என்று பார்க்கிற பார்வை அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பார்வை. இந்த காலைல கர்த்தர் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறார், my eyes are on you. என் கண்கள் உன்மேல் இருக்கிறது. நான் உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். நீ பயப்படாதே. நீ ஆபிரகாமை விட்டு அவள் தூர போனாள், சாராளால் அவள் அனுப்பப்பட்டாள். ஆபிரகாம் தந்த தண்ணீர் வற்றி போனது. ஆனால் கர்த்தர் அவளுக்கு தோன்றி சொன்னால், கர்த்தரை பார்த்து சொன்னால், எல்ரோயி, நீர் என்னை காண்கிறவர். The Lord is telling this morning, whatever may be your situation, வனாந்தரமா, கைவிடப்பட்ட அனுபவமா, இல்லை எல்லாம் இருந்தும் எதையும் அனுபவிக்க முடியாத இக்கட்டு நிலையோ, கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு ஊற்றை கட்டளையிடுகிறேன். அவள் சொன்னால், நீர் என்னை காண்கிறவர், நீர் என்னை காண்க. எல்லா சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க பாப்போம். நீர் என்னை காண்கிறவர், நீர் என்னை பார்க்கிறவர், நீர் என்னை விசாரிக்கிறவர். Oh, hallelujah, hallelujah. When you become a conscious of God is watching you, தேவன் உன்னை காண்கிறார் என்கிற உணர்வு உங்களுக்கு உண்டாகிற பொழுது ஊற்றுகள் திறக்கிறது, ஊற்றுகள் திறக்கிறது, ஊற்றுகள் திறக்கிறது. அவள் சொன்னால், ஊற்றை பார்த்த பிறகு சொன்னால், நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் ஊற்று திறக்கப்படுவதை பார்ப்பீர்கள். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. தொடர்ந்து நடத்துங்க பரிசுத்த ஆவியானவரே. ஆமென், ஆமென். Thank you so much, thank you so much. God bless you. நான் அப்படியே போகலாம் போல தான் இருக்குது, ஆனால் நேரம் அதிகம் இல்லை. எல்லாரும் எடுங்க பார்ப்போம். நான் ஒரு குறிப்பிட்ட வசனத்தை காண்பிக்கிறத விட இது கிறிஸ்மஸ் சீசன்றதுனால இந்த கிறிஸ்மஸ் பேசேஜ் தான் சில விஷயங்களை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறந்தது, இது உலகத்துக்கு இது பண்டிகையாக தெரியலாம், உலகத்துக்கு இது ரிச்சுவலாக தெரியலாம். ஆனால் உங்களுக்கு எனக்கு தான் தெரியும், இது தேவன் மனிதனானது. ஆமென். நம்ம ரொம்ப எல்லாருமே கேள்விப்பட்ட ஒரு ஸ்லோகன் ஒன்று இருக்குது, the son of God became the man of God so that the men of God can become the sons of God. ஆமென். எல்லாம் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நிச்சயமா
தேவகுமாரன் மனுபுத்திரனாய் மாறினார். அதனால் மனுபுத்திரர்கள் எல்லாரும் தேவகுமாரர்களாய் மாறும்படி. நான் இந்த சபை மிகவும் ஆழமான விசுவாச வார்த்தைகள்லையும் தேவனுடைய வார்த்தையின் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்லையும் ரொம்ப பிலீவ் பண்ணுறத நான் உணர்கிறேன். வார்த்தைகள் மாம்சமாகிறதை தான் கிறிஸ்மஸ். ஆமென். ஸோ பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கிறிஸ்மஸ்னா டிசம்பர் 25 இல்லை, டெய்லி கிறிஸ்மஸ் தான். டெய்லி வேர்டு ஃப்ளஷ் ஆகிறது தான், டெய்லி வார்த்தை மாம்சமாகிறது தான், கனவு நிஜமாவது தான், கற்பனை சாத்தியமாவது தான், விசுவாசிப்பது நடப்பது தான் கிறிஸ்மஸ். ஆமென். சத்தியமாக சொல்லலாம், அது சாத்தியமில்லாத உண்மை கன்னி கர்ப்பம் அடைதல். சாத்தியமில்லாததை சாத்தியமாக்குவதுதான் கிறிஸ்மஸ். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சாத்தியம் இல்லையா? அசாத்தியமா தெரியுதா? தைரியமா இருங்க. ஹல்லேலூயா. சாத்தியம் இல்லாததை சாத்தியமா, தமிழா சமஸ்கிருதமா தெரியல எனக்கு, ஆனா பிடிச்சிருக்கு இந்த வார்த்தை. சாத்தியம் இல்லாததை சாத்தியமாய் மாற்றுவதற்காக வந்தவர் தான் இயேசு. ஆமென். Christianity is nothing but making possibility of all impossibility. Hallelujah. நடக்க முடியாததை நடக்கிறதாய் மாற்றுவதுதான் கிறிஸ்தவம். இது எல்லா மதங்களில் ஒன்று அல்ல, எல்லா மார்க்கங்களிலும் ஒன்று அல்ல. இது ஒரு அசாதாரண வாழ்க்கை. Christianity is not religion among all or a way of life among all. It is a miraculous, it is supernatural. Christianity, கிறிஸ்தவம் என்பது அசாதாரணம். எல்லாம் சத்தமா சொல்லுங்க பாப்பா. கிறிஸ்தவம் என்பது அசாதாரணம். கிறிஸ்தவர்கள் என்பவர்கள் அசாதாரணமானவர்கள். ஹல்லேலூயா. எது நம்முடைய நம்பிக்கையோ, எது நம்முடைய வேட்கையோ, எது நம்முடைய விசுவாசமோ, அதுவாகவே நாம் மாறுகிறோம். ஆமென். அஜ்மல் கசாப், யாருக்கெல்லாம் தெரியும்? அஜ்மல் கசாப்னு ஒருத்தரை பத்தி கேள்விப்பட்டோம். ரொம்ப வருஷத்துக்கு முன்னால, 20 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சோ. தாஜ் ஹோட்டல் தாஜ்ல பாம்பு வெடிச்சிச்சு, ஞாபகம் இருக்குதுங்களா? தீவிரவாதி தாக்குதல். ஒருத்தவனை எத்தனையோ பேர் உள்ள அட்டாக் பண்ணானுங்க, ஆனால் ஒருத்தவனை மட்டும் பிடிச்சாங்க. அவனை பிடிச்சி உட்காந்து என்கொயரி பண்ண சொன்னா, எனக்கு தெரியாது, என்னை பிரெயின் வாஷ் பண்ணிட்டாங்க. இந்தியா இஸ் அவர் எனிமி, இந்தியா இஸ் அவர் எனிமி, இந்தியா இஸ் அவர் எனிமி. அவனுக்கு எதுவுமே தெரியாது. ட்ரக்கையும் ட்ரை கிரேப்ஸையும் ட்ரை ஃப்ரூட்ஸையும் சாப்பிட்டுட்டு நாட்கள் கணக்காக ட்ராவல் பண்ணி தி அட்டாக் த கண்ட்ரி, ஒரு தேசத்தை தாக்க வந்தாங்க. அவனை மெஸ்மரைஸ் பண்ண, அவன் நம்பினது ஒன்று, அவனுக்கு போதிக்கப்பட்டது ஒன்று. அது அவனை சும்மா விடல, அவனையே ரத்த சாட்சியாக மாற்றியது. அல்லேலூயா. இதுக்கு சார் எனக்குமே பேட் எக்ஸாம்பிள்ஸ் ஆர் குட் எக்ஸாம்பிள் டு ப்ரூவ் அவர் செல்ஃப். ஆமென். பவுலே சொல்றாரு பாருங்க, துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல். என்ன கேட்டா, ஒரு நல்ல விஷயத்தை சொல்றதுக்கு சில நேரங்கள்ல வேற ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல வேண்டியதாகுது. அஜ்மல் கசாப்புக்கு உட்கார வச்சுக்கிட்டு மெஸ்மரைஸ் பண்ணி பிரெயின் வாஷ் பண்ணதுக்கே அப்படி ஆகும்னா, கிறிஸ்தவம் பிரெயின் வாஷ்டு சொசைட்டி கிடையாது, டோட்டலி இன்னர் டிரான்ஸ்ஃபார்ம்டு சொசைட்டி இது. அல்லேலூயா. இங்கே ஹார்ட் டிரான்ஸ்பிளண்ட் எவ்வளோ உண்மையோ, கிட்னி டிரான்ஸ்பிளண்ட் எவ்வளோ உண்மையோ, லங்ஸ் டிரான்ஸ்பிளண்ட் எவ்வளோ உண்மையோ, அது கூட கேரண்டி கொடுத்துட்றாங்க. டிரான்ஸ்பிளண்ட் பண்ணால் இத்தனை வருஷம்னு. ஆனால் உங்களுக்கும் எனக்குள்ள வந்திருக்குது லைஃப் டிரான்ஸ்பிளண்ட், பர்சனாலிட்டி டிரான்ஸ்பிளண்ட். அல்லேலூயா. கல்லான இருதயத்தை அவர் எடுத்து சதையான இருதயத்தை வைத்திருக்கிறார் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கிறோம். அது மட்டும் இங்கே நடக்கலைங்க. மனிதன் தெய்வத்தோடு சங்கமானதுதான் கிறிஸ்தவம். ஆமென். கிறிஸ்மஸ் என்ன? மனிதனுக்குள்ளார தெய்வம் சங்கமமாக வந்ததுதான் கிறிஸ்மஸ். எனவே கிறிஸ்மஸ்ல ஆண்டவருடைய நன்மைகளை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை நம் வாழ்க்கையில செய்வாராக. ஆமென். நான் ஒரு 3 விஷயங்களை உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சு வந்தேன். நான் ஒன்று, the season, the climate of Christmas. ஒரு பேப்பர் வச்சிருந்தேன், பரவாயில்ல, ஓகே, இல்லைன்னா பரவாயில்ல, கர்த்தர் தந்ததை கொஞ்சம் எழுதுறேன் நான், பட் இட்ஸ் நாட் தேர், இட்ஸ் ஓகே. ஆண்டவர் நினைக்கிறது வரும். ஹல்லேலூயா. அதாவது the climate of Christmas கீழே வந்துச்சோ, அது இல்லைங்கம்மா, பரவாயில்ல, வேண்டாம், நான் சும்மா நோட் தான் பண்ணி வச்சேன். ஏன்னா இருக்க டைமுக்கு என்னால் இப்போ பாயிண்டாக போக முடியாது. ஐ ஜஸ்ட் இது உங்களுக்கும் எனக்கு இது ஒரு அறிமுக கூட்டம் மாதிரி இருக்கட்டும். ஆமென். அதனால் த கிளைமேட் ஆஃப் கிறிஸ்மஸ், அந்த டைமில் இருந்த பொலிட்டிக்கல்ஸ், த சீசன் பொலிட்டிக்கலாக, ஸ்பிரிச்சுவலாக, சோசியலாக எப்படிப்பட்ட காலத்தில் இயேசு இந்த பூமிக்கு வந்தார். ரெண்டாவது, த பீப்புள், த பர்சன்ஸ், த வெசல்ஸ், த பர்சனல்ஸ், கர்த்தரால் பயன்படுத்தப்பட்ட பாத்திரங்கள், ஆட்கள்,
மூன்றாவது தான் மிக முக்கியமானதை சொல்லி முடிச்சிருவேன் நான், பிளேஸ் ஆஃப் கிறிஸ்மஸ். இந்த 3 விஷயத்தை நான் சொல்லும்படி விரும்புகிறேன். ஒன்று வேகமாக பார்க்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா மத்தேயு 2வது அதிகாரத்தில் இப்படி தான் வசனம் ஆரம்பிக்கும். 2:1 வாசிங்க பார்ப்போம். மத்தேயு 2:1, லூக்கா 2:1, லூக்கா 3:1 வாசிச்சா நேரம் ஆகும், நானே வாசிச்சிடுறேன். மத்தேயு 2ல் வாசிக்கிறோம், ஏரோது ராஜாவின் நாட்களிலே. லூக்கா 2:1, அந்நாட்களில் உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகஸ்தராயனால் கட்டளை பிறந்தது. 3:1, திபேரியு ராயன் ராஜ்யபாரம் பண்ணின 15ஆம் வருஷத்திலே பொந்தி பிலாத்து யூதேயாவுக்கு தேசாதிபதியாயும் ஏரோதுக்கு ஆர்ப்பங்குது. பார்த்தீங்கன்னா இது வந்து பொலிட்டிக்கல் அட்மாஸ்பியர். இது எப்படிப்பட்ட காலத்தில் ஆண்டவருடைய பிறப்பு இருந்துச்சுன்னா, the political world was very much polluted. அரசியல் அமைப்பு, சமுதாய சூழ்நிலை மிகவும் மோசமான சீர்கேடான நிலைமையில் இருந்த பொழுது, ஆமென், அங்கே பேர் எழுத சொன்ன மாதிரி, சென்சஸ் எடுக்க சொன்ன மாதிரி, இப்பயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அடிக்கடி சென்சஸ் எடுத்துருக்குறாங்க நம்ம நாட்டிலையும். சிஏஏன்னாங்க, என்ஆர்ஐன்னாங்க, இப்போ எஸ்ஐஆரில் வந்து நிற்கிறாங்க. ஆனால் ஒன்று, எது நடந்தாலும் எல்லாம் சொல்லுங்க பார்ப்போம், எல்லாமே நெருக்கடி காலங்கள், எல்லாமே மோசமான காலங்கள், ஆனால் அது எல்லாமே இயேசுவை பிரசவிப்பதற்கான காலங்கள். ஆமென். எசேக்கியா எப்பவுமே சொல்லுவாங்க, எப்பெல்லாம் இருள் அதிகமாகுதோ பயப்படாதீங்க, எல்லா இருளும் அதிகமாகிறப்ப ஆண்டவர் எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டு தன்னுடைய சர்ச்சு லைட்டை ஆன் பண்ணுவார். அப்பதான் எல்லா இருள் இருக்கிற எல்லாரும் வெளிச்சத்துக்குள்ள ஓடி வருவாங்க. ஆமென், அல்லேலூயா. இங்க ஒரு இருள், அங்க ஒரு ஏரோது ஆண்ட காலம்னா சும்மா காலம் இல்லைங்க, மோசமான காலம். ஏரோது ஒரு கொடுங்கோலன். எசேக்கியா எப்பவுமே சொல்லுவாங்க, நம்மள ஆளுகிறவர்கள் ரொம்ப நல்லவர்கள். மோடி நல்லவர், ஜி நல்லவர்கள். அல்லேலூயா. என்ன சொன்னா, கம்பேர் பண்ணி பார்த்தா தாவீது வாழ்ந்த தானியேல் வாழ்ந்த காலத்தில், யோசேப்பு வாழ்ந்த காலத்தில், நெகேமியா வாழ்ந்த காலத்தில் ஆண்டவர்கள் கொடுங்கோலர்கள், மனைவியை கொண்டவர்கள், தன் பிள்ளையை கொன்றவர்கள், ரொம்ப வக்கர புத்தி உடையவர்கள், மகா கொடுமையானவர்கள். இன்னைக்கு நாம அதை, இன்னைக்கு ஹோல் சர்ச், தி ஹோல் நேஷன், முழு தேசமும் இதை பற்றி வேதனைப்படுகிறது. எதுக்கு? ரோமர் 8ல் வாசிக்கிறோம். வாசிங்க பாப்போம், ரோமர் 8. தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடே காத்து கொண்டிருக்கிறது. அது ஏனென்றால் சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்தின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்குரிய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோடே அந்த சிருஷ்டியா. பார்த்தீங்களா, இப்போ அங்கே என்ன இருந்துச்சுன்னா, ரோமர்களுடைய அடிமைத்தனம் இருந்தது. ரோமர்களுடைய அடிமைத்தனம் யூதேயா மேல் இருந்தது. முழு தேசம் எங்கும் ஏரோதுடைய கொடுங்கோல் இருந்தது. எங்க பார்த்தாலும் சப்ரஷன், அப்ரஷன் ஓவர் த புவர், சப்ரஷன் ஓவர் த காட்ஸ் பீப்புள் நேஷன். இஸ்ரவேலர்கள் விடுதலை வாழ்வு வாழவில்லை. இயேசு பாருங்க, விடுதலை வாழ்வு காலத்தில் பிறக்கவில்லை. விடுதலை வீரர்கள் எப்பொழுதுமே விடுதலை காலத்தில் பிறக்கவில்லை. நம்ம நினைச்சுக்கிறோம் இது சாதகமான சூழ்நிலை, பாதகமான சூழ்நிலை நினைக்கிறோம். எதெல்லாம் பாதகமான சூழ்நிலையாக இருக்கிறதோ அதுதான் கர்த்தர் தம்முடைய ரட்சகர்களை கொண்டு வருவதற்கு சாதகமான சூழ்நிலையாய் மாற்றுகிறார். ஆமென். 400 ஆண்டுகளுக்கு மேலான அடிமைத்தனத்தில் நெருக்கப்பட்டு கொண்டிருந்த பொழுதுதான் கர்த்தர் மோசேயை தந்தார். ஆமென். மோசே வந்த பொழுது விடுதலை காலத்தில் பிறந்தா அவன் ரட்சகன் இல்லை. ரட்சிக்கிறவன் எப்பொழுது தேவைன்னா நெருக்கத்தில், இடுக்கத்தில். எனவே உங்களுடைய என்னுடைய எல்லா இடுக்கத்திலும் நெருக்கத்திலும் ரட்சகர் தன்னை காண்பிக்க தயாராக இருக்கிறார். அல்லேலூயா. இங்க வாசிக்கிறோம், இயேசு தேவ மகன் அப்பொழுது பிறந்தார். இப்ப கிறிஸ்மஸ்க்கு என்ன கிறிஸ்மஸ்? இன்னைக்கும் அதே சினாரியோ தான் இருக்குது. இன்னைக்கு நாடு நல்லா இல்லை, இன்னைக்கு ஊர் நல்லா இல்லை, நம்புறதெல்லாம் நடக்கிற மாதிரி இல்லை. நம்ம நினைச்சு பார்க்காத, கற்பனை பார்க்காத அசிங்கங்களும் அருவருப்புகளும் கொடுமைகளும் நம்மை சுற்றி நடந்து கொண்டிருக்கிறது. வசனம் சொல்கிறது, சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடே காத்திருக்கிறது. எதுக்கு? தேவ புத்திரர்கள் வெளிப்படும்படி. One son of God manifested through one Mary. Today the Lord is expecting to release the sons of God from his Mary, the church. Hallelujah.
எதற்காக இந்த சபை, எதற்காக இத்தனை ஊழியங்கள், எதற்காக இத்தனை பிரசங்கங்கள், எதற்காக இத்தனை உபதேசங்கள்? சண்டே வந்துட்டு நாமளும் வசனத்தை கேட்டு போறோம்னு அமைதியா போறது கிடையாது. நாம் எல்லாரும் தேவ புத்திரர்களாய் வெளிப்படுவதற்காக தான் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். It's not to release one son of God. we are not Catholics. Hallelujah. To think about இப்போ கிறிஸ்மஸ் ஒவ்வொரு வருஷமும் இயேசு திடீர்னு குழந்தை ஆயிடுவார், திடீர்னு கடற்கரைக்கு போவார், திடீர்னு சிலுவையில் தொங்குவார், திடீர்னு உயிரோட எழும்புவார். நான் வாஸ் லுத்தரன் பாய், நோ, ஸோ ஐ நோ தட். அந்த சீசன்ல எனக்கு அப்படியே இயேசு அப்படி மாறிடுவார். இயேசு திடீர்னு குழந்தை ஆவார், இயேசு திடீர்னு வளர்ந்து சிலுவைக்கு போவார், பரலோகத்துக்கு போவார், அப்புறம் திரும்ப அடுத்த கிறிஸ்துமஸ் குழந்தை ஆயிடுவார். அன்பானவர்களே, நீங்க அதிலிருந்து வேறு பிரிக்கப்பட்டவர்கள், எக்லீசியா. அல்லேலூயா. அவர் இப்போது ராஜாதி ராஜாவாக பவனி வந்து கொண்டிருக்கிறார். இப்போ அவருக்கு ஆசை என்னன்னு கேட்டா, நான் குழந்தைன்னு என்ன குழந்தையா பார்க்கறது இல்லப்பா, என் குழந்தைகளை இங்க பெற்றெடுக்க வேண்டிய வேலையை பார்க்கணும்பான்றார். அல்லேலூயா. Church is to begot. Now one Mary begot one Christ, but church, you and me need to beget the Christ to the world. Hallelujah. இப்ப கிறிஸ்து தனியா வருவது இல்லை, கிறிஸ்து உங்களால் என்னால் தான் வர விரும்புகிறார். ஆமென். 3:16, 6:19, 1 கொரிந்தியர்ல பவுல் அழகா எழுதி வச்சிட்டாரு. அன்னைக்கு எருசலேம் ஆலயத்துக்கு இயேசுவ குழந்தையா அந்த அம்மா தூக்கிட்டு போனாங்க. ஆனா இன்னைக்கு நீங்களே ஆலயமா இருக்கிறீர்கள், நீங்களே அவருடைய வீடா இருக்கிறீர்கள், நீங்களே அவர் வாழுகிற வாசஸ்தலமா இருக்கிறீர்கள். The whole nation, the whole world, ரோமர் 8:20-21 படி பார்த்தா சிருஷ்டியானது. இங்க வந்து சர்ச் டினாமினேஷனே கிடையாதுங்க, இங்க whole creation. Amen. The blessed creation or cursed creation, or the creation is already cursed. The cursed creation is waiting. ஒரு மீட்சிக்கு காத்திருக்கிறது. நம்மை சுற்றி நாம கிறிஸ்தவர்கள் நாம உணர வேண்டியதுதான். சீசன் மோசமான சீசன் தான். கொடுங்கோலர்கள் ஆளுகிறார்கள். இல்ல நம்ம எதுவுமே எக்கனாமிக் சொல்றாங்க. அந்த காலத்துல அவங்க கிட்டத்தட்ட 50%, 60% வரி கொடுத்துருந்தாங்களாம் மக்கள். ரோமருடைய எதுக்காக இருந்தாலும் சென்சஸ் எடுக்க சொன்னாருன்னா, சென்சஸ் எடுத்துட்டா யார்கிட்ட எவ்வளோ வரி வாங்கலாம்னு டிசைட் பண்றதுக்கு. வரியை பத்தி தான் 12 வருஷமா நம்ம தமிழ்நாட்டில் இந்தியாவில் பார்த்துட்டு இருக்கிறோம். கொஞ்சம் நஞ்சமா வரி வாங்குறாங்க. நான் சொல்றேன், வரிக்கு ஒரே தீர்வு தேவகுமாரன் வெளிப்படுவதுதான். எக்கனாமிக்கலி லோயர் லெவல், சொசைட்டி லெவலில் லோயர் லெவல். அப்புறம் இன்னொரு நான் படிச்சு பார்த்தேன் நான், வாட் வாஸ் த கண்டிஷன்? த அப்பர் அண்ட் புவர் டிஃபரன்ஸ் வாஸ் சோ ஹியூஜ். இஸ் இட் அப்ளிகபிள் ஃபார் அவர் கண்ட்ரி ஆர் நாட் நவ்? நம்ம நாட்டுக்கு இது பொருந்தலையா? அது பொருந்தானே. அல்லேலூயா. அப்ப இதெல்லாம் பார்த்துட்டு விட்டோம்னா நம்ம ஒரு செய்தி வாசிப்பாளராகவோ, ஒரு ஜேர்னலிஸ்டாகவோ, இல்ல ஒரு டிவியில் வர நெறியாளராகவும் இருந்து போயிடுவோம். கர்த்தர் நம்மை நெறியாளராக இருக்க அழைக்கவில்லை, நம்மை நெறிப்படுத்துகிறவர்களா இருக்க அழைத்திருக்கிறார். ஆமென். அதுக்குதான் நான் இதை கனெக்ட் பண்ணாரு. கர்த்தர் சொன்னாரு, எப்பா அன்னைக்கு நான் பிறந்தேன், இன்னைக்கு நீங்க பிறக்க வேண்டும். எப்படி பிறக்கணும்? அம்மாவுக்கு அப்பாவுக்கு பிள்ளையா பிறந்துட்டோம். யோவான் 3:3 வாசிக்கிறோம், மாம்சத்தின்படி பிறப்பது மாம்சமா இருக்கும், ஆவியின்படி பிறப்பது, சத்தமா சொல்லுங்க பாப்போம், ஆவியின்படி பிறப்பது ஆவியா இருக்கும். அன்பானவர்களே, நீங்களும் நானும் மாம்சத்தின்படி மாத்திரம் பிறந்தவர்கள் அல்ல. 140 கோடி பிளஸ் இந்தியாவில் மாம்சத்தின்படி பிறந்ததுதான். அதில் ரெமனன்ட் சிறு கூட்டம் ஆவியின்படி பிறந்தது. You and I are born of the Spirit. கர்த்தர் சொல்றாரு, நானே ஆவியின்படி தானே பிறந்தேன். ஆமென். மரியாள் கேட்டால் கிறிஸ்துமஸ் அன்னைக்கு எப்படியா ஆகும்? யோசேப்பு இப்பதான் எனக்கு பெட்ரோத் பண்ணிக்கிறாங்க, நாங்க இன்னை வரைக்கும் நாங்க புருஷனை அறியனே, நேச்சுரலி பிசிக்கலி சரீரப்பிரகாரமாக நான் மனிதனை அறியவில்லையே. இது நேச்சுரலி பிறக்கிறத பத்தி இயேசு சொல்லவில்லை. நீங்க நேச்சுரலா என்னன்றது மேட்டரே இல்ல, நீங்க ஸ்பிரிச்சுவலா யாருன்றதா மேட்டர். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீ ஸ்பிரிச்சுவலா யார்? பக்கத்தில் இருக்கவங்களுக்கு சண்டெல்லாம் இல்லை, உங்களுக்கு எதுவும் இல்லை, நம்ம எல்லாம் ஒரே சபையா இருந்தாங்க, பார்த்து சொல்லலாம், கொஞ்சம் தப்பு இல்லை. சொல்லுங்க பாப்போம், நீங்க ஸ்பிரிச்சுவலா யாரு? அதை பாருங்க. அல்லேலூயா. ஏசு மரியாதை கேட்டா எப்படியா ஆகுது? நான் எப்படி நான் போய் பிள்ளை பேக்கிறது? சந்தோஷமான செய்தி என்ன தெரியுமா? நேற்று இது சகரியா பத்தி பார்த்துட்டு இருந்தோம். சகரியா அது எப்படி ஆகும்? எனக்கு வயசாகி போச்சு, என் ஒய்ஃபுக்கு வயசாகி போச்சு, எப்படா வந்த, ரொம்ப லேட்டாக வந்தது. சகரியாவை எலிசபெத்தும் கல்யாணம் பண்ண உடனே கை கோத்து ஜோம் பண்ணாங்க, எனக்கு ஒரு ஆம்பளை புள்ள அழகா தாங்க ஆண்டவரேன். அப்புறம் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ஜோம் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் ஒரு 5 வருஷம் ஜோம் பண்ணிருப்பாங்க. இந்த காலத்தில் 10 வருஷம் வரைக்கும் ஜோம் பண்ணுறாங்க, அப்புறம் தத்து எடுத்துடுறாங்க. இப்போல்லாம் ரொம்ப வெயிட் பண்ணுறது கிடையாது ஆட்கள். ஆனால் இவங்க 2 பேரும் ஜோம் பண்ணி பார்த்துட்டு அவங்க ஜபத்தையே மறந்துட்டாங்க. தேவத்துக்கு சொல்கிறான், உன் ஜபம் கேட்கப்பட்டது. அவனுக்கு புரியவே இல்லை. இப்போ வயசு 80 ஆச்சா 90 ஆச்சான்னு எனக்கு தெரியல. 80-90 ஆயிருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆசாரிய வேலை பண்ணிட்டு இருந்தான், அதுக்கு முன்னால் தான் இருக்கும். அதனால இவனுக்கே மறந்து போச்சு. இவன் மறந்து போனதை ஞாபகப்படுத்துறாரு. அல்லேலூயா.
அவன் சொன்ன உடனே வாயை மூடு அப்படின்னு மியூட் பட்டன் போட்டார் அவருக்கு. யாருக்கு? சகரியாவுக்கு. ஆனால் இந்த அம்மா இருக்குல்ல பாப்பா மேரி, யங் கேர்ள், வெர்ஜின், கேட்குதா? பர்சனை பேச வந்தேன், இப்பயே பர்சன் வந்துட்டார். அல்லேலூயா. அது மேரி கேட்டுச்சு, என்னது எப்படி ஆகுன்னு கேட்டுச்சு. ஆனால் மேரிக்கு ஒன்றும் சொல்லவே இல்லை காப்ரியேல். இது என்ன கொடுமையாகுது? ஒருத்தவனுக்கு சாபம், ஒருத்தவங்களுக்கு ஆசீர்வாதமா? ஒருத்தவன் வாயை ஊமையாக்கிட்டாரு. இந்த பொண்ணு தான் கேட்குது, எனக்கு புருஷனே அறியனே இருந்து. அந்த ஆள் சொன்னார் வயசாகிடுச்சியான்னாரு. என்ன தப்பா சொல்லிட்டாரு? எவனுக்கு அதிகம் கொடுக்கப்படுகிறதோ அவனுக்கு அதிகம் கேட்கப்படும். எவ்வளோ வசனம் கேட்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள்கிட்ட கர்த்தர் எதிர்பார்ப்பார். எவ்வளவு கொடுக்கப்படுகிறதோ அந்த அளவுக்கு நாம் காண்பிக்க வேண்டிய நம்முடைய கடமை. தேர் இஸ் ரெஸ்பான்சிபிள். ஆமென். யூ ஆர் டெட்டார் டு ஃபுல்ஃபில். நீங்கள் நம் கையில் கொடுக்கப்பட்டவைகளை நிறைவேற்ற கடனாளிகளாய் நாம் இருக்கிறோம். ஆமென். வேற கடனாளியா இருந்தா கஷ்டம், கர்த்தருடைய சத்தியத்துக்கு கடனாளியா இருந்தா நல்லது, லாபம். ஆமென். எதை பெற்றுக்கொண்டோமோ, எதை அங்கீகரித்தோமோ அதை நம்ம அடையணும். ஏன் இந்த அம்மாவுக்கு ஆஃப் இல்லை, அந்த ஐயாவுக்கு ஆஃப்னா அது சின்ன பொருள், அதுக்கு இன்னும் யாருன்னே தெரியாது. ஆபிரகாம்னு யாரும் தெரியாது, சாராள்னு யாரும் தெரியாது. ஏதோ அவங்க அம்மா அப்பா சொல்லி கொடுத்தது ஓரளவுக்கு தான் தெரிஞ்சிருக்கும். ஐயா அப்படி கிடையாது. ஏற்கனவே சர்ச்சில் பிரசங்கம் பண்றாரு, ஆசாரிய ஊழியம் செய்யறாரு. இவர் ஆபிரகாம் கதையெல்லாம் படிச்சிருப்பாரு. ஏண்டா நான் ஏற்கனவே ஆபிரகாமுக்கு சாராளுக்கு குழந்தை தெரியலையா? ஆபிரகாமும் சாராளோட நீ வயசான ஆளா? நான் ஏற்கனவே சாதிக்காத விட நீ பெரிய ஆளா, நீ எனக்கு பெரிய சவாலா அப்படின்னு காமிச்சாரு. அப்ப என்ன அர்த்தம்னா, உங்களுக்கு வந்திருக்கிற அறிவுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை நமக்கு தேவை. எந்த அளவுக்கு வெளிப்பாடு வந்திருக்கிறதோ, இது டிகிரி இல்ல. ஐ நோ so much, it's not a degree, there is responsibility. கர்த்தர் தருகிற ஒவ்வொரு சத்தியமும், கர்த்தர் தருகிற ஒவ்வொரு அறிவும், கர்த்தர் தருகிற ஒவ்வொரு வெளிப்பாடுகளும் நம்மை அதன் உச்சத்துக்கு கொண்டு போக வேண்டும். ஒரு முறை நான் கேள்விப்பட்டேன், ஆண்டவர் எதை பார்க்கிறாருன்னா, நீ எந்த வெளிப்பாடுல இருக்கிறியோ அந்த வெளிப்பாடு அளவுக்கு நீ வாழணும் எதிர்பார்க்கிறாரு. சகரியா ஆலயத்தில் இருக்கிறான், ஆசாரியனா இருக்கிறான், குழந்தை பிறகுன்னு சொன்னா நம்ப முடியல அவனால. என்னடா விசுவாசிக்காத பாவமா? விசுவாசிக்காத பாவம் தான் பைபிள்ல, கரெக்ட் தான். விசுவாசத்தினால் வராதது பாவம். ஆனா ஆபிரகாம் கூட சிரிச்சாரு. ஆபிரகாம் சிரிச்சப்ப ஆண்டவர் விட்டாரு அமைதியா. ஏற்கனவே அவர் செய்ததை, ஏற்கனவே அவர் வெளிப்படுத்தினதை நாம் நம்ப தயாராக இல்லாத பொழுது அங்க பிரச்சனை வருகிறது. சகரியாவோட வாயை கர்த்தர் அடைச்சிட்டார். மரியாள் கேக்குது, என்னங்க எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும்? பயப்படாத, அல்லேலூயா, கர்த்தருடைய ஆவி உன்மேல் வரும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தருடைய ஆவி உள்ளேயே இருக்கிறாரு, அவருக்கு வெளியே வரணும். ஆமென். பிரச்சனையே என்னன்னு கேட்டா, சர்ச் புட் த ஹோலி ஸ்பிரிட் இன்சைட் த க்ளோசெட். ஆமென். நம் ஜபம், நம் விசுவாசம், நம்முடைய வேட்கை, நம்முடைய எழுப்புதல் எல்லாம் சபைகளுக்குள், அறைக்குள் அடங்கிவிட்டது. ஆனால் கர்த்தர் இன்றைக்கு இந்த தீர்க்க தரிசனமா ஆனா ஒரு சத்தமா எடுத்துக்கொள்ளுங்க. God is calling you and I to come out of the closet. ஆமென். அவளுக்கு தெரியாது என்ன சொல்றாருன்னு. காபிரியல் எனக்கு ஒன்று பிடிச்சிருக்குதுங்க ஏசுநாதர்கிட்ட, உனக்கு என்ன தெரியுதுன்றது இல்லை. தெரிஞ்சா பிரச்சனை, சகரியா மாட்டிட்டான். தெரியலன்னா பிரச்சனையே இல்லை, உன்னை வச்சு அவர் எல்லாத்தையும் செஞ்சுடுவார். அதனால எனக்கு எல்லாம் தெரியும். அதனால தான் சொன்னார் இயேசு பரிசேயர்கள் பார்த்து சொன்னார், உங்களுக்கு தெரியுன்றதுனால நீங்க பாவத்தில் இருக்கிறீங்கன்னாரு. அதனால தெரியும் அப்படின்றதுல இருந்துடக்கூடாது. ஆண்டவரே எனக்கு தெரியாது, ஆகிலும் உடைய வார்த்தையின்படி, ஆகிலும் உடைய வார்த்தையின்படி, எல்லாம் கையை வச்சு சொல்லுங்க, உடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது. What is Christmas? Things will happen according to his word. Hallelujah. Amen. கர்த்தர் நல்லவர். Hallelujah. எனக்கு தான் பிடிச்சிச்சு. எனக்கு அவர் சொன்னா, காபிரியல் சொன்னா, லூக்கா 1:30-35 நீங்க வாசி பாருங்க. எனக்கு ஒரு வசனத்தை எடுத்து வாசிக்காம நான் போயிட்டே இருக்கிறேன். நான் தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன் மேல் வரும். எல்லாம் சொல்லுங்க பாப்பா, பரிசுத்த ஆவி உன் மேல் வரும். பழைய உடன்படிக்கையில நம்ம பார்க்கிறோம், பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வந்தது. கர்த்தர் எழுப்பின எழுப்புதல்கள் தலைவர்கள் மேல் வந்தார். ஆமென். நோவாவோட பேழைக்குள்ள வந்தார், நோவா மேல வந்தார், ஏசாயா மேல வந்தார், எரேமியா டைம் இல்லை, எல்லாரும் மேலே தான் வந்தார். முக்கியமா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி சிம்சோன் மேல வந்தார். நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி சிம்சோன் மேல் இறங்கினார் இருக்கும். எப்பயாவது அவர் வெளியே போனார் இருக்கா? திரும்ப அவர் இறங்குறப்ப தான் தெரியும் அவர் போயிருக்காரா, திரும்ப வராருன்னு. The Holy Spirit is such a sensitive and very 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 gentle. ஆமென். நிறைய நேரங்கள்ல நம்முடைய சோதனைகள் நேரத்தில் அவர் சத்தம் போட்டு காப்பாத்தினார். வசனங்கள்ல சத்துரு வெள்ளம் போல் வருகிற பொழுது, தமிழ்ல அப்படிங்குது சொல்றாங்க, டிரான்ஸ்லேஷன் சொல்றாங்க, சத்துரு வருகிற பொழுது ஆவியானவர் வெள்ளம் போல கொடியேற்ற எனிமி வர்றப்ப அக்ரஸிவா சாம்சன் மேல இறங்குறாரு.
ஆனா எனிமிக்கு இவன் சரண்டர் ஆகிறப்ப குவாய்ட்டா வெளியே போயிடுறாரு. நிறைய நேரங்கள் நம்ம இங்கே தான் மிஸ் பண்ணிடுறோம். இன்னைக்கு பரிசுத்த கிறிஸ்மஸ்ல மேரி கிட்ட கேப்ரியல் சொன்னா பரிசுத்த ஆவியானவர் உன்மேல் வருவார். அப்ப என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, கம் டு த, நமக்கு என்ன அதுல இருந்து வசனம், நமக்கு என்ன அதுல இருந்து வருதுன்னா, கம் டு a close fellowship, close walk and close sensitivity to the Holy Spirit. ஆவியானவரை குறித்ததான அந்த துல்லிய உணர்வுக்கு, ஆவியானவர் குறித்ததான ஒரு நெருங்கிய ஜீவியத்துக்கு, ஆவியானவருடைய நெருங்கிய தெளிவான சத்தத்துக்கு நாம உணர்வுள்ளவர்களாய் மாறும்படி நம்மை அழைக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஐ டோன்ட் நோ, மரியாளுக்கு தெரியுமா தெரியாதா தெரியல. சிம்சன் தெரியாமே இருந்தான். சிம்சன் பாருங்க, ஒரு நாள் வருத்தப்பட்டது கூட கிடையாது. தாவீது ஒரு நாள் ஜெபம் பண்ணான், பத்சேபாள்கிட்ட பாவம் பண்ணிட்டான், மனசு ரொம்ப உடஞ்சி போச்சு. அவன் ஜெபத்தை எல்லாரும் தெரியல. சங்கீதம் 51, நான் இந்த விசுவாச சத்தியங்கள்லாம் தீர்க்கதரிசன சத்தியங்கள்லாம் வரத்துக்கு முன்னால நான் என் வாழ்க்கையில் அடிக்கடி பண்ண ஜெபம் சங்கீதம் 51. அல்லேலூயா. ஏன்னா நமக்கு தெரியாது நமக்கு என்னடா நடந்துச்சு. பழைய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாட்டில் என்ன நடந்துச்சு வித்தியாசம் தெரியாத காலத்தில் பண்ண ஜெபம். ஆண்டவரே, ஒரு சினிமாவை பார்த்துட்டா அவ்வளோதான், ஒரு எங்கேயாவது ஒரு போஸ்டரை பார்த்துட்டா அவ்வளோதான், குற்றம் உணர்வு வாதிச்சிடும். ஆண்டவரே என்னை கைவிடாது ஐயான்னு சமைக்கிறது 51 எடுத்து வாசிப்போம் அந்த காலத்தில். அப்புறம் தான் தெரிஞ்சுது, அல்லேலூயா, இப்போ நம்மளே அவருக்கு வீடாயிட்டோம். ஆமென். அதனால் பார்த்தா பரவாயில்லன்னு இல்லை, நம்ம வீடாயிட்டோன்னு பார்க்காதனால மற்றதை பார்க்குறோம், இதை பார்த்தா வேற எதையும் பார்க்க மாட்டோம். ஆமென், அல்லேலூயா. ஆனால் சங்கீதத்தில் பார்க்குறோம், அவன் சொல்கிறான், நம்முடைய பரிசுத்த ஆவியை என்னை விட்டு எடுத்துடாதுன்னு கேட்டான். அங்கே தான் டிஃப்ரென்ஸ் ஆகி போச்சு சிம்சனுக்கும் தாவீதுக்கும். ஆனால் ஏசு சொன்னார், அவர் உனக்குள்ளே வந்து நித்திய காலமாய் ஊறுகிற ஊற்றாய் இருப்பார். மரியாளுக்கு உன் மேலே வருவார், அப்போது உனக்கு குழந்தை வரும். யோவான் 14:16 எடுத்து வாசிச்சு பாருங்க. போய் உட்காந்து, நான் போய் அனதர் கம்ஃபோர்டர் உங்களுக்கு அனுப்புகிறேன், அவர் உங்களுக்குள்ளே வந்து தங்கி அவர் உங்களோடே வாசம் பண்ணுவார். ஹல்லேலூயா. அவருடைய உங்களுக்குள்ள. இப்போ யோவான் 4 சமாரிய ஸ்திரியை பார்த்து ஏசு சொல்லுவார், உனக்கு தெரியாது, நீ வந்து குடத்துல தண்ணி மொண்டு போக வந்திருக்கிற, கிணத்துல தண்ணி மொண்டு போக வந்திருக்கிற, ஆனால் குடத்தையும் மாற்றி கிணத்தையும் மாற்றி உன்னையே என்னுடைய ஊற்றாய் மாற்றுகிறவர் நான் உனக்கு முன்னால் உட்கார்ந்துருக்குன்னு தெரியல என்னாரு. அல்லேலூயா. ஸோ மரியாளுக்குள்ளார வந்து ஒரு இயேசுவை உற்பத்தி பண்ணின ஆவியானவர் நமக்குள்ளாரே வந்திருக்கிறார். இன்னைக்கு நமக்கு தேவை என்ன? let the Holy Spirit manifest. வேற ஒன்றும் இல்லைங்க, அது ஆண்டவருடைய indwelling presence சொல்லுவாங்க. அவர் நமக்குள்ள இருக்கிறார். அது காமன் ஃபெய்த் எவ்ரிபடி ஹேவ், எல்லாருக்குமே இருக்கிற காமன் ஃபெய்த். ஆனா இன்னொரு இருக்குது, மேனிஃபெஸ்டிங் காட்ஸ் பிரசன்ஸ். தேவனுடைய பிரசன்னம் வெளிப்படுவது. ஒவ்வொருவர் வாழ்க்கையிலையும் தேவன் தம்முடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்த விரும்புகிறார். ஆமென். மரியாள் மேல கர்த்தருடைய ஆவியானவர் வந்தான் இருக்கு பாத்தீங்களா? அடுத்த கீழே அப்படியே வாசித்தீங்கன்னா 35 தாண்டி வாசித்தீங்கன்னா மரியாள் உடனே காரை எடுத்துக்கிட்டு நேரா எலிசபெத் அம்மா வீட்டுக்கு தான் போவா. அல்லேலூயா. அப்போது எலிசபெத்தும் மரியாள் எலிசபெத்தை பார்த்து மரியாள் வாழ்த்தினாள். அவள் வாழ்த்திய பொழுது எலிசபெத்தின் வயிற்றில் இருந்த பிள்ளை துள்ளியது. எதுல? பரிசுத்த ஆவியினால் நிரம்பி. one man who was enjoying தேவனுடைய மகிமை வெளிப்படுத்தப்பட்டதை அனுபவிக்கிற ஒரு மனிதன் அடுத்தவங்களுக்குள்ளார இருக்கிற தேவனுடைய மகிமையை கட்டவிழ்க்கிறவனாய் மாறுகிறான். ஆமென். This is the season of Christmas. This is a spiritual season. Hallelujah. Mary is a virgin, young girl. She knows nothing up to my understanding. Whether I'm right or wrong, I don't know. I'm not sure. But as for my understanding, she is very young girl. யார் நீன்றது மேட்டர் இல்லைங்க. நீ அவரால் நிரப்பப்படுகிற பொழுது நிரம்பிதான் இருக்கும் எல்லாருமே. ஆனா we have to expect the manifestation. நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய வாழ்க்கை நடைமுறைகள், நம்முடைய அன்பு, நம்முடைய பரிசுத்தம், நம்முடைய தியாகம், நம்முடைய நற்பணிகள், everything should manifest the Holy Ghost presence. இங்க பார்க்கற இதெல்லாம் எதுவுமே இல்லைங்க. her presence manifests the presence of the Holy Spirit. இதுதான் எக்ஸ்ட்ரீமிட்டி. இதுதான் நம்ம ஆசைப்பட வேண்டும். இங்க வேற ஒண்ணுமே இல்லை. ஹோலி ஸ்பிரிட் மேல வந்தார், தேவகுமாரன் உள்ள வந்தார். தேவகுமாரனை உள்ள வச்சுக்கிட்டு ஹோலி கோஸ்ட் மேல வந்த ஒரு ஆளு மரியாளை போய் எலிசபெத்தை பார்க்கிறாள். அப்பொழுது எலிசபெத் மேல் பரிசுத்த ஆவியானவர் வருகிறார். அல்லேலூயா. எலிசபெத் மேல மட்டும் வரல, எலிசபெத் கர்ப்பத்திலையும் போய் அசைக்கிறார். God wants to penetrate through you and me into the people where there is no penetration so far. இதுவரை ஆண்டவர் சந்திக்காதவர்களை நம் மூலமாய் சந்திக்க விரும்புகிறார். அது பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, வெற்று பேச்சினால் அல்ல, பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையினால். கிறிஸ்மஸ் ப்ரூஃப்
the manifestation of God's presence. Amen. Hallelujah. Hallelujah. So அங்க வந்தவர் வசனம் சொல்லுகிறது, மரியாள், மேரி வாஸ் ஃபவுண்ட் வித் a child of the Holy Spirit. ஐ திங்க் லூக் தான் நினைக்கிறேன் நான். அப்பொழுது மரியாள் கர்ப்பவதியாகி, கர்ப்பவதி ஆனால் இருக்கும், இங்கிலீஷ் பைபிள்ல இருக்கும், அது கர்ப்பம் தரித்தால், சாரி, தேவனுடைய குமாரன் என்னப்படும், மேத்யூல இருக்குது, அது மேத்யூல இருக்குன்னு நினைக்கிறேன் நான். she was found with a child of the Holy Spirit. இங்கிலீஷ் பைபிள்ல வாசித்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நான் ப்ரிப்பேர் பண்ணாமல் வந்துருச்சு, அதனால் என்னால் ஸ்பெசிஃபிக்காக வசனம் சொல்ல முடியல. ஐம் சாரி. நான் ஒரு 3 டாபிக் மட்டும் சொல்லிட்டு போனேன் நினச்சி வந்தேன். நேரம் போய் கொண்டிருக்கிறது. கடைசி பாயிண்ட் நம்ம வந்துடலாம். எல்லாரும் வாங்க. மத்தேயு 2வது அதிகாரம் 2வது வாக்கியம். 2வது வாக்கியம். நான் அந்த பீப்புள் அப்படின்னு சொன்னப்போ இவங்க எல்லாரையும் டச் பண்ண நினைச்சேன். பட் சகரியா மரியாளோடு நான் நிறுத்திக் கொள்கிறேன், நேரம் இல்லை. 4வது வசனத்தை வாசிக்கலாம்னு நினைக்கிறேன். அவன் பிரதான ஆசாரியர் ஜனத்தின் வேதபாரகர் எல்லாரையும் கவனிங்க. எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் வைஸ் பீப்புள், ஞானிகளின் எதிர்பார்ப்பு. கிறிஸ்துமஸ் என்ன பண்றது? எதிர்பார்ப்புக்கும் மாறானதை உங்கள் வாழ்க்கையில் நிகழ்த்துகிறது. ஆமென். அல்லேலூயா. அவங்க எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது, ராஜாவாக பிறக்கிறவர். ஏன்னா அவங்க இயேசுவுக்கு எது அடையாளமா இருந்துச்சு? நட்சத்திரம் அடையாளமா இருந்துச்சு. நட்சத்திரத்துக்கு என்ன அர்த்தம்? ராஜா பிறந்திருக்காருன்னு அர்த்தம். இயேசு பிறந்ததுனால தான் நட்சத்திரம் வந்திருக்குது. நட்சத்திரம் வந்ததுனால என்ன மெசேஜ் வருதுன்னா, ராஜா பிறந்திருக்காருன்னு அர்த்தம். அப்ப ராஜா பிறந்தாருன்னா எங்க பிறப்பாரு? கேபிட்டல்ல பிறப்பாரு. எல்லாம் டெல்லிக்கு பெட்டி கட்டிட்டு போறாங்க. அல்லேலூயா. அவர் கடைசியில் வேற எங்கேயோ திருநெல்வேலியில் இல்லைன்னா பின்னா நாகர்கோயில் இருக்கிற ஒரு கிராமத்துக்கு போங்கடான்னு திருப்பி அனுப்பிவிட்டாரு. So human expectation is going to be changed. The wise man's wisdom is going to be changed. Hallelujah. ஞானிகளின் ஞானத்தை அவர் அபத்தமாக்குவார். அந்த காரியங்கள் தான் கிறிஸ்மஸ். ஆமென். டாக்டர்ஸ் ரிப்போர்ட், ஸ்கேனிங் ரிப்போர்ட், எம்ஆர்ஐ ரிப்போர்ட், எல்லா வைஸ் டிவைசஸ் ரிப்போர்ட்டையும் அவர் மாற்றுவார். அதான் கிறிஸ்மஸ். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. According to the star, Jerusalem is the birthplace. But according to God, Bethlehem is God's place. Hallelujah. The place, ஆண்டவருடைய அந்த ஸ்தலம் மிக முக்கியமான ஒரு இடமாக மாறுகிறது. நான் 5 வாசிங்க பார்ப்போம். அதற்கு அவர்கள், யூதேயாவில் உள்ள பெத்லெஹேமிலே பிறப்பார். அதேனென்றால் 6, யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லெஹேமே, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல. கிறிஸ்மஸ் மெசேஜ் நமக்கு என்னன்னு கேட்டா, நீ சிறியதல்ல. ஆங்கிலத்தில் இருக்குது, யூ ஆர் நாட் ஸ்மால். தெலுங்குல ஒரு 2 weeks பிஃபோர் நான் ஆந்திரா போயிருந்தேன். 2-3 இடத்துல ப்ரீச் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ ஒரு இடத்துல எனக்கு இந்த வேர்டு ப்ரொஃபெட்டிக்காக வந்துச்சுன்னு டச் பண்ணேன். அப்போ தெலுங்குல டிரான்ஸ்லேட்டர் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணாரு, நீ சிறியதல்லன்னு தமிழில் இருக்குங்க பாஸ்டர், அது நீ எந்த விதத்திலும் சிறியதல்ல அப்படின்னு டிரான்ஸ்லேட் பண்ணாரு. அது தெலுங்கு வேர்டு நான் மறந்துட்டேன் நான். ஆனால் மீனிங் என்ன, நீ எந்த விதத்திலும் சிறியதல்ல. ஆங்கிலத்தில் வாசி பாருங்க, யூ ஆர் நாட் ஸ்மால் இன் எனி மீன்ஸ். ஆர் யூ எக்ஸைட்டட் அபவுட் தட்? Devil always comes with many means, many meanings. பிசாசு எப்பொழுதுமே பல யுக்திகளை கையாளுகிறான். உன்னை சிறிதாக்க, உன்னை மட்டப்படுத்த, உன்னை ஒன்றுமில்லாதவனாய் சித்தரிக்க, உன்னை தோல்வியாளவனாய் காட்ட. ஈவன் நாமளே கொடுத்திருப்போம் ஆயுதத்தை. கோலியாத்து ஆயுதத்தை தாவீது கையில் கொடுத்த மாதிரி நாமளே கொடுத்திருப்போம். நம்ம பயத்தை, நம்ம சந்தேகத்தை, நம்முடைய தோல்வியை, நம்முடைய இயலாமையை, நம்முடைய பாவ வாழ்க்கையை, இல்லை நம்ம கீழ்ப்படியாமை. It has become a weapon, a tool in the hands of the devil. So devil comes with so many means. இதனால் அல்ல, இதனால் அவனை குற்றம் சாட்டலாம். பிசாசுக்கு பேரே என்ன? இரவும் பகலும் சகோதரன் மேல் குற்றம். 50 சொன்னீங்கல்ல, 950 சொன்னீங்கல்ல, பார்த்துட்டே இருக்கிறேன் நான். அல்லேலூயா. இரவும் பகலும் அவன் ஆல்வேஸ். நீங்கள் இந்த கோர்ட்டில் சண்டை போடுறவங்களை பாருங்க, சாரி வழக்கு ஆர்கியூ பண்ணுறவங்களை பாருங்க, ஆப்போசிட் பார்ட்டி மேலே எதிரடா அக்யூஸ் பண்ணலான்னு. they will find many means. தஸ்தாவேஜுகள், தாக்கல்கள் வைத்திருப்பார்கள் தாக்குதலுக்கு. பெத்லெஹேமே, நீ பார்ப்பதற்கு சிறிய ஆள் தான். பெத்லெஹேம் is not a big city, not Jerusalem, small, not even a town, it's a village. So appearance, natural appearance.
அதாவது வெளிப்படையான தோற்றம், நம்முடைய சுபாவம், நம்முடைய அனுபவங்கள், நம்முடைய சூழ்நிலைகள் நம்மை பிலிட்டில் பண்ணுகிறது, நம்மை சிறுமைப்படுத்துகிறது மக்களுடைய பார்வையில், மற்றவருடைய பார்வையில். ஆனால் வசனம் சொல்லுகிறது நீ சிறிதல்ல. ஆமென். ஹalleluya. Hallelujah. Kick out everything that makes you to feel lower and downtrodden. Nothing. எதுதான் நம்மை சிறுமையாகவும் தள்ளப்பட்டதாகவும் குறைவாகவும் இயலாமை பலவீனமாகவும் நம்மை காண்பிக்கிறதோ அதை நம்ம வந்து பாசிவா டீல் பண்ண வேணாம், உதச்சி தள்ளிடுங்க. ஆமென். ஏன்னா இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிலிருந்து வெளிப்படுவார். Listen to me. That is the existence. That the reality is different. God's plan is different. Reality என்ன? Small. Reality என்ன? பெத்லகேம் என்ன அது கொஞ்சம் ஏற்கனவே பெத்லகேம் பேரு தான் பெத்லகேம், அப்பத்தின் வீடு. அப்பப்ப பஞ்சம் வருது, அப்பப்ப பெத்லகேமை பத்தி வாசி பார்த்தா சொல்றாங்க அடிக்கடி ரொம்ப ட்ரையான இடம், திடீர்னு வந்து பார்த்தா திடீர்னு ஏதாச்சும் ஆயிடும்ன்றாங்க. வசதி இல்லாத இடமா தான் இருந்துச்சு. பட் காட்ஸ் பிளான் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். பக்கத்தில் சொல்ல முடியுமா? சொல்லுவீங்களா? உங்கள் சூழ்நிலை என்ன மேட்டர் கிடையாது, தேவனுடைய பிளான் என்ன, தேவனுடைய பிளான் என்ன. ஏங்க எனக்கு இப்போ கிட்டத்தட்ட 30 வருஷம், அடுத்த வருஷம் வந்தால் 2026 வந்தால் என்னுடைய ஊழியத்துக்கு வந்து நான் 30 வருஷம் ஆகுது. முழு நேரமாக ஆண்டுடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறேன். 97, 96லேயே நான் மினிஸ்ட்ரிக்கு வந்துட்டேன். காலேஜ் முடித்த உடனே எல்லாம் தெரிஞ்செல்லாம் வரல, ஒன்றும் தெரியாமல் மரியாதை மாதிரி தான் வந்தேன். இன்றைக்கும் எல்லாம் தெரியுதுன்னு சொல்லலை, ஆனால் ஒன்று தெரியுது, இயேசுவை தெரியுது, அவர் வசனம் தெரியுது, சத்தியம் தெரிகிறது, வார்த்தை தெரிகிறது, வார்த்தையின் நிஜம் தெரிகிறது. அது எனக்கு விளங்குதோ விளங்கலையோ, எனக்கு புரியுதோ புரியலையோ, நான் வசனத்தை, தேவனுடைய வார்த்தையை, ஆண்டவருடைய குணாதிசயத்தை நான் ஃபாலோ பண்றப்ப, அதை கேட்ச் பண்ணிக்கிறப்ப நான் நிச்சயமா இருக்கிற மாதிரி இருக்கிறதே இல்லை, இப்ப இருக்கிற மாதிரி முன்ன இருந்தது இல்லை, இப்ப இருக்கிற மாதிரி இனி வரப்போற நாள் இருக்க போறது இல்லை. இதுதான் சத்தியம், இதுதான் சாத்தியம். சூழ்நிலைகள், நான் சின்னவங்க, எங்க வீட்டில் 4 பிள்ளைங்க, நான் கடைக்குட்டி. நான் வீட்டை விட்டு வெளியே போனதே கிடையாது. சென்னைக்கு வந்ததே எனக்கு அமெரிக்காவுக்கு வந்த மாதிரி 96ல். அந்த காலத்தில் நாங்கள்லாம் சென்னைனா நமக்கு பெருசாக இருக்கும். எல்ஐசி பில்டிங்லாம் நாங்கள்லாம் பாடப்புத்தகத்தில் படித்தோன்னா பார்த்துக்குங்க. அந்த காலத்தில் பாடப்புத்தகத்தில் போட்டிருப்பாங்க, சென்னையில் உயரமான கட்டிடம் எது, எல்ஐசி பில்டிங்னு படிச்சுக்கிறோம். சின்ன வயசில் பிள்ளைங்கள்லாம் படிச்சுக்கிறாங்க. இட்ஸ் நாட் ஹூ யூ ஆர், ஹவ் யூ ஆர், வேர் யூ ஆர், யுவர் பேக்ரவுண்ட், உங்களுடைய பின்னணி, உங்களுடைய சூழ்நிலை, உங்களுடைய நிலை, அவை எல்லாவற்றிலும் மேலானது தேவனுடைய திட்டம். ஆண்டவர் முடிவு பண்ணிட்டாரு, இஸ்ரவேலை ஆளுகிற பிரபு உன்னிலிருந்து வெளிப்படுவார். எல்லாரும் எழும்பலாம். ஆளுகிற பிரபு வெளிப்படுவார், ராஜா வெளிப்படுவார். நீங்க வந்து ஒரு பரிதாபமான இயேசுவை வெளியே காண்பிக்கிற ஆள் கிடையாதுங்க. ராஜரிகம் பண்ணுகிற இயேசுவை வெளியே காண்பிக்கிறவர்கள். கல்வாரிக்கு போறதுக்கு முன்னால அடிபட்டுக்கிட்டு வாயை மூடிக்கிட்டு இருந்த இயேசுவை வெளியே காண்பிக்கிறவர் அல்ல. யோவான் 1 வாசிக்கிறோமே, உயரமும் உன்னதமான சிங்காசனத்திற்கு முன்பாக ஒருவர் நிற்க கண்டேன், வாரிலே பொற்கச்சையை தன்னுடைய இடுப்புல கட்டி கொண்டிருந்தவர், இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் அவர் வாயிலிருந்து வந்தது, அக்னி ஜுவாலை அவர் கண்கள் மூலமாய் புறப்பட்டது, வெண்கலத்தில் வைக்கப்பட்ட களத்துக்கு ஒப்பான கால்களை உடையவர். the resurrected Jesus காண்பிப்பதற்கு கர்த்தர் உங்களை என்று தெரிந்து கொண்டிருக்கிறார். மரியாள் ஒரு எளிய மனிதனாக பிறந்த இயேசுவை அவதரித்தால், நீங்களும் நானும் மனிதனாய் பிறந்த இயேசுவை அல்ல, தேவாதி தேவனாய் வீற்றிருக்கிற இயேசுவை வெளிப்படுத்த கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ரோமர் 8:20-21 மறந்துடாதீங்க. இஸ்ரவேலை ஆளுகிற பிரபு உங்கள் மூலமாய் வெளிப்படுவார், சிருஷ்டிகளை ரட்சிக்கிறவர் வெளிப்படுவார். எல்லாம் சொல்லுங்க பாப்பா. ஆண்டவரே, உம்முடைய கையில் நான் தருகிறேன். நான் பெத்லகேம், கிறிஸ்து எழுந்து வெளிப்படுவார். என் சூழ்நிலைகளுக்கு அப்பாற்பட்டு, என்னுடைய எல்லா நிலைமைகளுக்கு அப்பாற்பட்டு, அது என்னுடைய வெளிப்படையான நிலை. நான் உள்ளே ஆவியிலே விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன், தேவனுடைய ஆலயமாக்கப்பட்டிருக்கிறேன், தேவ சாயலாக்கப்பட்டிருக்கிறேன். தேவனுடைய குமாரன் என்னில், என் மூலம் வெளிப்படுவார். That is Christmas in Jesus mighty name. Amen. Hallelujah.